நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 97வது தசகம். பக்தியை தந்தருள் மெய்ப்பொருள் அறிவோம். அப்பனே குருவாயூர் அப்பனே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே முக்குணங்களால் உண்டு பண்ணப்பட்டதால் உயர்ந்தது, நடுத்தரமானது, தாழ்ந்தது என்று மூவகைப்பட்டதாகவே காணப்படுகின்றன. அவற்றில் ஆத்மா ஒன்று என்ற அறிவு சத்துவகுணத்தாலும், ஆத்மா வேறானது என்ற அறிவு ரஜோகுணத்தாலும், குழந்தைகளுக்கு ஒப்பான அறிவு தமோகுணத்தாலும் உண்டாகிறது. அதே போல ஆத்மாவினிடத்தில் உள்ள நம்பிக்கை சத்துவகுணத்தினாலும், தர்மத்திலே வரும் நம்பிக்கை ரஜோகுணத்தாலும், அதர்மத்திலே உண்டாகும் நம்பிக்கை தமோகுணத்தாலும் ஏற்படுகிறது. மேலும் செயல் புரிபவனாக கர்த்தாவும், சத்துவகுணத்தால் பற்றற்றவனாக ரஜோகுணத்தால் உலகியல் பற்றுள்ளவனாகவும், தமோகுணத்தால் அறிவற்றவனாகவும் இருக்கின்றான். ஆசிரமத்தில் வனத்தில் வாழ்வதன் பற்று சத்துவ குணத்தாலும், நகரம் கிராமம் இவற்றில் வாழ்வதன் ருசி நம்மை போன்றவர்களின் ரஜோகுணத்தாலும், சூதாடுமிடம் குடி இவற்றின் நடுவே வாழ விரும்புதல் தமோகுணத்தாலும் அமைகிறது. ஆத்மானுபாவத்தால் கிடைக்கும் சுகம் சத்துவ குணத்தாலும், உலகியலால் உண்டாகும் இன்பம் ரஜோகுணத்தாலும், தூக்கம் முதலியவற்றால் பெரும் இன்பம் தமோகுணத்தாலும் உண்டாகிறது. இப்படி சத்துவ ரஜோ தமோகுணங்களின் பண்புகளை எப்படி எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு எளிதாக நமக்கு நாராயண பட்டத்திரி எழுதி கொடுத்துள்ளார். செய்யும் தொழிலிலும் பகவத் அர்ப்பணம் என்பதில் சத்துவ குணமும், பயன் நோக்கி பற்றோடு செய்வதில் ரஜோகுணமும், தகாத செயல்களை செய்வதில் தமோகுணமும் காரணமாகின்றன. உண்ணும் உணவு கூட 3 வகைப்படும். தூய்மையான உணவு கொள்வது சத்துவ குணத்தால், புலன்கள் இன்புறக் கொள்வது ரஜோகுணத்தால், பழையதான அன்னம் கொள்வது தமோகுணத்தால். ஆகவே இவ்வுலகில் ஞானம், ஈடுபாடு, செயல் புரிபவன், செயல் புரியும் இடம், சுகம், ஆகார வேறுபாடுகள் ஆகியன எல்லா முக்குணங்களின் தன்மையால் வெவ்வேறு வடிவு கொண்டு குறைந்தது, நடுத்தரமானது, உயர்ந்தது என பிரிகின்றன. ஆனால் இவ்வுலகில் பகவானது திருக்கோயிலையும் பகவானையும் சேவிப்பது முதலிய செயல்கள் குருவாயூர் அப்பனிடமே மனத்தை அர்ப்பணம் செய்து பற்றின்று பயன் கருதாது செய்யப்படுமேயானால் அவை அனைத்தும் முக்குணமற்ற பரனை குறித்த செயல்களாகவே கூறுகின்றன. நானும் அதையே தொடர்ந்து கடைபிடித்து விரைவிலேயே ஜீவன் முக்தனாக ஆக வேண்டும் என்று நாராயண பட்டத்திரி அப்பன் குருவாயூரப்பனிடம் வேண்டிக் கொள்கிறார். ஈசனே, பகவானிடமே மனத்தை செலுத்தியவனாக எல்லா செயல்களையும் பகவானுக்கே அர்ப்பணம் என்று மனமுவந்து இன்புற்று ஆற்றி, பகவானது பக்தர்கள் முன்பு சென்று சேவித்த இடங்கள், இனி செல்லும் புண்ணிய சேத்திரங்கள் ஆகியவற்றை சேவித்தும், அல்லது குருவாயூரப்பனின் பக்தர்களால் சேவிக்கப்பட்ட புண்ணிய தேசங்களையும் அவர்களால் பின்பற்றப்பட்ட நற்கர்மங்களையும் பின்பற்றியவனாக, திருடன் முதலிய தாழ்ந்தோனிடமும், அந்தணர் முதலியோரிடமும், விலங்கு முதலியவற்றிடமும் வேறுபாடற்ற ஒருபுடை மனத்துடையவனாக, மானம், அவமானம், வெறுப்பு, பொறாமை முதலிய குற்றங்கள் நீங்கியவனாக, எங்கும் எதிலும் எப்பொழுதும் பகவானையே காண்பவனாக இருந்து குருவாயூர் அப்பனையே வணங்குவேனாக. மேற்கூறியவற்றில் எதுவரை தங்களை பற்றிய பாவனை, அதாவது அனைத்திலும் தாங்களே உட்பொருளாக அந்தர்யாமியாக இருப்பது பற்றிய உணர்வு தெளிவாக விளங்கவில்லையோ அதுவரை இவ்விதமாகவே உபாசனை செய்து அதன் பின் விரைவிலே ஏகாத்ம பாவமான அத்வைத ஞானம் தோன்றியதும் பகவானின் மயமாகவே உலகில் திருவேனாக. எம்பெருமானே, இவ்வாறு தொடங்கப்பட்ட பகவானது பாகவத தர்மத்திற்கு எப்பொழுதும் சிறிதும் அழிவு ஏற்படாது. ஆகையால் பிரபுவே, எவ்வகையிலும் மனத்திற்கு இனிய பக்தி வழியையே எனக்கு நீங்கள் தந்தருள வேண்டும். பகவானே, இந்த பக்தி யோகத்தை உறுதியாகச் செய்வதற்கு எனக்கு நோயின்மை வேண்டும். நீண்ட ஆயுள் கூட தேவைப்படுகிறது.
அதை பெறுவதற்கு நோய் தீர பால் அருந்துவது போன்று தங்களது திருவடி சேவை எனது அதிர்ஷ்டவசத்தால் முற்பிறவி புண்ணியத்தால் கிட்டியுள்ளது. வியப்பல்லவா? முன்பொரு காலத்திலே மார்க்கண்டேயர் ஜோதிடர்களால் கணித்து கூறப்பட்ட 12 வருடங்களே ஆயுளாக பெற்றிருந்தும் பகவானை ஓராண்டு காலம் தீவிரமாக சேவை செய்ததன் பயனாக பகவானுடைய படர்களை கொண்டு யமனையே விரட்டியடித்தார் அந்த மார்க்கண்டேயர். நீண்ட ஆயுள் படைத்த குருவாயூரப்பனது பக்தரான அந்த மார்க்கண்டேயர் புஷ்பபத்ரா நதிக்கரையிலே மீண்டும் தவம் செய்து 6 மன்வந்தரங்கள் முடிய ஒப்பற்ற பிரம்மானந்த சுகத்திலே ஆழ்ந்திருந்தார். அதன் பின் 7வது மன்வந்தரத்திலே அதன் தலைவனாகிய தேவேந்திரன், தேவ கன்னிகைகள், மன்மதன், தென்றல் காற்று முதலியவர்களின் உதவி கொண்டு அவரை மயக்க முயன்றும் அவருடைய தவத்தின் தீன்மையால் தோல்வியடைந்தான். பகவான் பக்தர்களை யார்தான் வெற்றி கொள்ள முடியும்? அதன் பிறகு நரமுனிவரோடு கூடிய நாராயணனான பகவானே அந்த மார்க்கண்டேய முனிவரிடம் உங்கள் உள்ள அன்பால் அவர் எதிரே தோன்றிய போது மார்க்கண்டேயர் மகிழ்ச்சி பொங்க பகவானை துதித்தார். குருவாயூரப்பர் பல வரங்களை அளிப்பதாக தூண்டிய போதிலும் பக்தியிலே மனநிறைவெய்த பெற்ற அவர் வேறொன்றையுமே அவர் ஏற்கவில்லை. ஆனால் பகவானது மாயாவிலாசத்தை, மாயையின் விளையாட்டை காண வேண்டுமென்ற வரத்தை வேண்டினார். துன்பத்தையே அளிக்கக்கூடிய மாயையை காண விரும்புபவனோ ஒருவன் என்றால் மாயையினால் உண்டாகக்கூடிய துன்பத்தை அறியாத ஒரே காரணத்தால் காணாததை காண வேண்டுமென்ற ஆவல் மேலிட இவ்வாறு வேண்டிக் கொண்டார். இதுவே எனது உண்மையான எண்ணம். இவ்வாறு மார்க்கண்டேயருக்கு அவர் விரும்பியபடி வரம் அளித்துவிட்டு பகவான் பதரிகாசிரமம் சென்றபின் பலத்த காற்றினால் இங்குமங்கும் அலைக்கழிக்கப்பட்ட மேகங்களிலிருந்து கொட்டும் மழையின் வேகத்தினால் 7 கடல்களும் பொங்கி உலகை விழுங்கிவிட்டது. ஆனால் மார்க்கண்டேயர் மட்டும் அந்த ஜலத்திலேயே அநேக வருஷங்கள் சுழன்று சுழன்று வருந்திய பொழுது ஆளிலையில் அற்புதமான ஒரு குழந்தை வடிவிலே பள்ளி கொண்டு தாமரை ஒத்த சிறுவாயில் கால் கட்டை விரலை பிடித்து சுவைத்து கொண்டு கரிய திருமேனியுடன் விளங்கிய பகவானை அந்த மார்க்கண்டேயர் தொலைவிலிருந்து கண்டு கொண்டாராம். தங்களை கண்ட மகிழ்ச்சியினால் மயிர்ச்சிலித்தெழுந்த அம்முனிசிரேஷ்டர் பகவானை தொட விரும்பி வேகமாக வந்தாராம். பகவானின் மூச்சுக்காற்றால் வேகமாக கவரப்பட்டு பகவானின் சரீரத்தின் உள்ளே சென்று அங்கு உலகனைத்தையும் விளங்க கண்டார். மறுபடியும் மூச்சுக்காற்றால் வெளியே தள்ளப்பட்ட அம்முனிவரை பகவான் கடைக்கண்ணால் நோக்கினார். உடனே அம்மகரிஷி மகிழ்ச்சி பொங்க பகவானை தழுவிக்கொள்ள ஆசைப்பட்ட பொழுது பகவான் தங்கள் திருமேனியை மறைத்து கொள்ளவே அவர் முன்போலவே தனது ஆசிரமத்திலே இருக்க கண்டார். இங்கு மாயையின் திறனை உள்ளபடியே வெளிக்காட்ட இயலாததால் தனது செயல் வழியே அதை வெளிப்படுத்தினார் என்று அறிய வேண்டும். இந்த பிரளய காட்சிதான் மிக அற்புதமான காட்சி. பிறகு முப்புறம் எரித்த பரமசிவன் பகவானது பக்தரான மார்க்கண்டேயரை காண விரும்பி பார்வதியோடு கூட அவர் முன் தோன்றினாராம். தவ வலிமையாலே அவரால் முன்பே அடையப்பட்ட மூப்பும் மரணமில்லா தன்மையையும் மீண்டும் அவருக்கு வரமாக அளித்துவிட்டு மறைந்தார். காமனை வென்ற பரமசிவனும் பகவானது சேவையாலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறார். ஆகவே பகவான் குருவாயூரப்பனே மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம் என்பதும் அனைவரையுமே ஆட்டிப்படைப்பவரும் இவர்தான் என்பதும் நன்கு விளங்குகிறதல்லவா? இந்த பிரம்மாண்டமான சத்தியலோகமானது பிரம்மலோகம், விஷ்ணுலோகம், சிவலோகம் என்று ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கும் 3 பாகங்களை உடையது. இம்மூன்றுக்கும் மேலே மகத், அகங்காரம் முதலிய மாயையின் தெரிபற்ற வைகுண்ட லோகம் விளங்குகிறது. அந்த வைகுண்ட உலகிலும் ஆவரண ஜலத்திலும் இந்த நந்த கோகுலத்திலும் சுத்த சத்துவ ரூபியான சச்சிதானந்தமயமான பிரம்மத்தினின்று வேறுபாடற்ற பரம்பொருளாக நம் குருவாயூரப்பன் விளங்குகிறார். அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, என்னை எல்லா நோய்களிலிருந்தும் காத்தருள்வீராக என்று நம்முடைய மனத்தின் குரலாக நாராயண பட்டத்திரி பகவான் குருவாயூரப்பனிடம் வேண்டிக் கொண்டு அழகான இந்த தசகத்தை முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.